வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி 30ஆம் தேதி அந்த காலகட்டம் தொடங்கி அக்டோபர் மாதம் 17 வரை இந்த காலகட்டத்திற்குரிய பலன்களை தனியாக பார்க்கக்கூடிய அமைப்பில் தொடர்ச்சியான சில ராசிகளுக்கு பார்க்கலாம். இப்பொழுது இந்த பதிவில் நம்ம ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய நட்சத்திர சஞ்சாரம் மாறக்கூடியது முக்கியமான ஆளுமையை கொடுக்கிறது. மேஷ ராசிக்குடைய காலச்சக்கரத்தின் முதல் வீட்டிற்குடைய செவ்வாய் கிரகம் இதனால் வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு சாரத்தில் சென்று கொண்டிருந்த அந்த நிலையிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி குருவினுடைய புனர்பூச நட்சத்திரத்திற்கு மாற இருக்கிறார். இந்த காலகட்டம் தொடங்கிய 3 நாட்களில் அக்டோபர் 3ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய, அனைவரையும் பயமுறுத்தக்கூடிய சனி கிரகம் கும்பத்தில் வக்கர நிலையில் இருந்து கொண்டிருந்து அவர் சென்று கொண்டிருந்த நட்சத்திர சாரத்தை அவரும் மாற்றப் போகிறார். அவர் இதுவரை சென்று கொண்டிருந்த நட்சத்திர சாரம் குருவினுடைய நட்சத்திர சாரம். அந்த குருவிலிருந்து இவர் ராகுவினுடைய சதயத்திற்கு மாறுகிறார். ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா ராகுவிலிருந்து குருவிற்கு ஃபார்வர்டாக நகர்கிறது, இன்னொரு கிரகம் குருவிலிருந்து ராகுவிற்கு ரிவர்ஸாக நகர்கிறது. சோ இந்த திரிகோண வீடுகளில் எல்லாமே ராகு கிரகம், குரு கிரகம், இந்த நட்சத்திரங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கறத பேசிக்ஸ் இங்க புரிந்தவர்களுக்கு எளிதில் புரியும். இந்த 2 கிரகங்களும் ஒரு வகையில் திரிகோணமாக கனெக்ட் பண்ணப்படுவது, ஒரு கிரகமானும் இங்கு சுப கிரகத்தோடு குரு கிரகத்தோடு தொடர்பாக இருப்பது ஓரளவிற்கு நமக்கு ஒரு குரு பலம் கொடுக்கும். குருவினுடைய காலை நம்ம இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. இந்த ராகு சாரத்தில் சனி மாறக்கூடிய நிலையில் அந்த ராகுவினுடைய நட்சத்திர சஞ்சாரம் சனியுடைய தொடர்பை பெறுவது மேலும் ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் ஆல்சோ காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேலோட்டமான பலன்களை இந்த புரட்டாசி மாதத்திற்கு நான் தனியாக 12 ராசிகளுக்கும் கொடுத்த நிலையில் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த கிரக நிலையின் இந்த ஒரு பரிவர்த்தனை போன்ற நட்சத்திர எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய நிலை என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பதிவை கொடுக்க நினைக்கிறேன். சோ இப்பொழுது நம்ம பலன்களை பார்க்கலாம். ரிஷபத்திற்கு இந்த பதிவில் பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறது. முக்கியமாக இவங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுபகிரகமான குருவுடைய தொடர்பை வாங்குவதனால், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் செவ்வாயுடைய சாரத்தில் மாறுவதனால் இவர்களுக்கு முக்கியமாக திருமணமாகாத நண்பர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்வில் ஆல்ரெடி குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு ஒரு நல்ல நிலையை அடையும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டக்கூடிய நல்ல பலன்கள், திருமணத்திற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு இவங்களை தேடி வரக்கூடிய வரன்களாக இது இருக்கும். எதிரிலிருந்து உங்களை தேடி வரன்கள் வந்தால் நீங்க நல்ல விதமாக உடனடியாக இதை பயன்படுத்திக் கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக சுக்கிரன் கிரகம் 6ஆம் வீட்டிலே ஆட்சியாக இருப்பது மேலும் ஒரு நல்ல பலன். உங்களுடைய பணியில் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி, பணிக்கான ஒரு முன்னேற்றமான நிலை, நீண்ட நாள் பணியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி பணி தொடர்பான எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு உயர்வான நிலை அப்படின்னு சொல்லலாம். பணியில உயர்ந்த வருமானமாக இருக்கலாம், வேற ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம், பணிக்கான பிரயாணங்களாகவும் இது இருக்கலாம். பணி மட்டும் இல்லாமல் சுய தொழில் பண்ணக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களுக்கும் இவர்களுடைய இந்த சனியோட ராகு இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர பரிவர்த்தனை அற்புதமான சுய தொழில் வளர்ச்சியை தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். சனி கிரகம் ஒரு அற்புதமான ராஜ யோகாதிபதி. இவர்களுக்கு 9, 10 11ஆம் வீட்டு ராகுவுடன் தொடர்பாக இருப்பதனால் தொழிலில் ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு தொழிலில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய லாபம் கையில் கிடைக்கும். அந்த லாபத்தை இவங்க அற்புதமான முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது ஒரு சர்க்குலரான ஒரு பலனை கொடுக்கிறது. தொழில் முதலீடுக்காகவும் அந்த பணத்தை இவங்க உபயோகப்படுத்தலாம். வீடு வாகனங்கள் போன்ற ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக கூட இந்த பணத்தை இவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் சில கடன்களை வாங்கி இவங்க தொழிலுக்காகவோ இல்ல இந்த வீடு வாகனங்களுக்காகவோ அற்புதமான சுபவிரயங்களை செய்து கொள்ளக்கூடிய நல்ல பலனாக இது இருக்கிறது. இதெல்லாமே ரொம்ப நல்ல பலன்களாக இருந்தாலும் 2இல் இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் இல்ல செவ்வாயாக இருந்தாலும் பேச்சில் சற்று கவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பலனை நீங்க மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நிலையில் உணவிலும் சற்று எச்சரிக்கை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்களுடன் சின்ன ஒரு பிரச்சனை உங்களோட பேச்சினால் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக சிலருக்கு இது இருக்கும். ஓரளவிற்கு நீங்க இதை தெரிந்து கொண்டு கவனமாக பேசுவது இல்ல பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். சில நண்பர்களுக்கு பூர்வீக லாபம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பூர்வீகத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் ஷேர் இழுபறியாக இருந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள். போராடி ஆர்குமெண்ட் செய்து நீங்க முயற்சி செய்து உங்களுடைய பகுதியை உங்க பங்கு வாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இது இருக்கும். அஷ்டமாதிபதி கனெக்ஷன் வந்துவிட்டதனால் எல்லாமே போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்கும். சோ எதிராளி எதிரில் இருக்கக்கூடியவர்களுடன் நீங்க பேசி தீர்த்து ஒரு சமரசமான ஒரு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு நல்ல நிலை. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ஒரு நல்ல பலனாகவே தோன்றுகிறது. மேலும் 11ஆம் வீட்டில் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனோடு கிரகங்கள் இருப்பது எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நிலை. நீங்க நினைத்தது போலவே ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. அவரவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போல உத்தியோக வளர்ச்சிக்காக முயற்சிகளாக இருக்கலாம், மேல் படிப்பிற்கான முயற்சிகளாக மாணவர்களுக்கு இது இருக்கலாம், சுய தொழில் நண்பர்களுக்கு அவங்களுடைய தொழில் ரீதியிலான வளர்ச்சிக்கான முயற்சிகளாக இருக்கலாம், திருமணமாகக்கூடிய சில நண்பர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு சில முயற்சிகளாக இருக்கலாம், மறுமணத்திற்கான சில விஷயங்களாகவும் இது இருக்கலாம். எனக்கு தெரிந்தவரை இந்த 4 பலன்களை நான் சொல்லிவிட்டேன். அவரவர்களுடைய வயதிற்கும் முயற்சிகளுக்கும் ஏற்றாற் போல எந்த விஷயமாக நீங்க முயற்சி செய்தாலும் அந்த பலன்கள் நீங்க நினைத்ததுபடியே உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. இந்த 11இல் இருக்கக்கூடிய ராகு கிரகம் யோகாதிபதி சனியுடைய தொடர்பு வாங்குவதனால் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான உயர்ந்த நிலை. மொத்தத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றம், ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நிலை, புதிதான ரிலேஷன்ஷிப் உருவாகக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு சின்ன கவனமான பலன். உங்களுடைய 5ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்களுடைய குழந்தைகளோடு நீங்க ஒரு கவனமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நீங்க அணுக வேண்டும். அவர்களோடு நீங்க வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்து செல்வது, அவங்களை பிளீசிங்கா பேசுவது, இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கும். சில குழந்தைகளுடைய போக்கு, அவர்களுடைய பிடிவாதம், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஒரு டஃப்பான காலகட்டமாக இருக்கிறது. இது நம்ம தெரிந்து கொண்ட பிறகு இதற்கு இந்த டஃப்னஸ் நமக்கு இருக்காது அப்படிங்கிறது மனதளவில் நம்ம தயாராகும் பொழுது அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக சில நண்பர்களுக்கு திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வசதியான இடத்திலிருந்து வரன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான நிலை அப்படின்னே சொல்லலாம். அஷ்டமாதிபதி குரு ஜென்மத்தில் அமர்ந்த பிறகு ரிஷபத்திற்கும் ஏதோ ஒரு தொல்லை ஒரு நாள் போல உங்களுக்கு ஒரு மன விரக்தியோடு மன அழுத்தத்தோடு இரவு படுக்க செல்லும் பொழுது ஒரு மனதில் ஒரு பாரமான நிலையாகவே இருக்கக்கூடிய ஒரு நாள்களாகவே பார்க்கிறேன். இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலை. திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நிலையாகவே இருக்கிறது. சில நண்பர்களுக்கு இவங்களுடைய வசிக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் இல்ல சுய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில இடமாற்றத்திற்காக இருந்தாலும் புதிய இடமாற்றம், வீடு வாகனங்கள் தொடர்பான சில மாற்றங்கள் நடக்க இருக்கிறது. வாகனங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை. இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு பணத்தை கொஞ்சம் நீங்க ஒரு டெபாசிட் சேவிங்ஸ் போன்று எதிர்காலத்திற்கு நீங்க அலாட் பண்ணி வைத்துக் கொள்வது ஓரளவிற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய தாய் தந்தையர்கள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, ரிஷப ராசி நண்பர்களுக்கு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது, உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது, இது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்னு சொன்னாலும் கேதுவுடன் இணைந்திருக்கக்கூடிய உங்க சுகஸ்தானாதிபதி சூரியன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் நிலை போல ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கலாம். என்ன காரணம், என்ன டயக்னோசிஸ் அப்படின்னே தெரியாது. ஆனால் அது நீங்க கண்டுபிடிப்பதற்குள் அது குணமாகிவிடும். ஆனா இது ஒரு பாதரிங்கான நிலையாக இருக்கலாம். ஆனாலும் நீங்க இது சரியாகிவிடும் அப்படிங்கறத நம்மளே அதை நினைத்து கொள்ளாமல் உங்களுடைய அந்த ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய ஒரு உடல் உபாதைக்கு ஏற்றாற் போல ஒரு மருத்துவரை நீங்க பார்த்து அதை சரி செய்து கொள்ள முயற்சி செய்வது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக கிரகங்கள் சஞ்சாரத்தில் இருப்பதனால் இந்த காலகட்டத்திலும் நமக்கு கோவிட்டிற்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியம் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறது பியாண்ட் அஸ்ட்ராலஜி நான் சொல்லக்கூடிய ஒரு நிலையாக தோன்றுகிறது. மற்றபடி ரிஷபத்திற்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த இறுதி செப்டம்பர் முதல் அக்டோபர் 17 வரை தமிழ் மாதம் முடியக்கூடிய இந்த 2 வாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசியுடைய இறுதி 2 வாரங்கள்
புரட்டாசியுடைய 2ஆம் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலை மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளையே கொடுக்கிறது. நீங்க செய்யக்கூடிய கடினமான ஹார்ட் ஒர்க்கிற்கு தகுந்த நல்ல அப்ரிசியேஷன், பொருளாதார கையிருப்பு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது எல்லாமே நீங்க அடுத்த கட்ட மாற்றமாக ஒரு ப்ராப்பர்ட்டியாகவோ இல்லைன்னா ஒரு லேண்டாகவோ இல்ல வாகனமாகவோ மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல பலனாகவே இருக்கிறது. சோ இதற்கு மேல் என்ன வேண்டும் அப்படிங்கிற அளவிற்கு இது ஒரு திருப்திகரமான பலனாக இருக்கிறது. ஆனாலும் நம்ம மேலே சொன்ன பூர்வீகத்தில் உங்களோட உறவுக்காரர்களிடம் நீங்க சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ஏனென்றால் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி மாத்ருஸ்தானாதிபதியாகவும் பித்ருக்காரகனாகவும் இருந்து 5ல் கேதுவுடன் இணைவது குழந்தைகளோடு மட்டும் இல்லாமல் இந்த போராட்ட நிலை தாய் வழி உறவுகளிடமும் தந்தை வழி உறவுகளிடமும் நீங்க உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். சோ நீங்க எல்லோரிடமுமே கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி இருப்பது, ஒரு 3 பாராகிராஃப் கேள்வி கேட்டாங்கன்னா 3 வரியில் பதில் சொல்வது, இது போன்ற சில விஷயங்களை பழகிக் கொள்வது நல்ல நிலை. ஏனென்றால் ரிஷபராசி எனக்கு தெரிந்தவரை ஒரு இமோஷனலான ஒரு அன்பிற்கு கட்டுப்பட்ட நண்பர்களாக இருப்பதனால் இவங்க இமோஷனலாக பேசினால் அவங்க அந்த இடத்தில் அவங்களோட வீக் பாயிண்டாக அது இருந்து தன்னுடைய நிலையிலிருந்து சில கமிட்மெண்ட்ஸ்குள்ள மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் இருப்பதனால் இந்த உறவுகளிடம் கவனம் அப்படின்னு ஒரு பலனை நான் சொல்ல விரும்பினேன். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க.